கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றும் சபையின் மூலமாக அந்த இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனை அறிவிய வளரத்தக்கதான உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 to 8 வரை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6 to 8 வரை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதே நீங்கள். வெயில் என் மேற்பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் ஆத்தும நேசரே, உமது பந்தியை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறேன்? எனக்கு சொல்லும். உமது கோபரின் மந்தைகள் அருகே அழைந்து திரிவுகளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஸ்திரீகளின் ரூபவதியே, அதை நீ அறியாயாகி மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய குடாரங்கள் அண்டையில் காட்டுகளை மேயவில்லை. தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த ஸ்திரீகளில் ரூபவதியே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு தன் மனவாட்டியாகிய சபையில் விசுவாசியாகிய உங்களை என்னை தனிப்பட்ட விதத்திலே சபையாக நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகள் தான். கூடிய விரைவில் நாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது சபையாகிய நாம் ஆட்டுக்குட்டியானவரோடு திருமணம் செய்து நித்தியமாக நாம் வாழப்போகிறோம். திருமணம் என்ற உடனேயே தேவனுடைய பரிசுத்தவான்களாகி நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்தமான சிந்தனை வரும் அளவுக்கு நாம் மறுரூபம் அடைய வேண்டும். இங்கு நாம் பொதுவாக திருமணம் என்று சொன்னாலே சரீர பிரகாரமான உறவை மனதில் வைத்து நமக்கு ஒரு அருவருப்பான ஒரு உணர்வுகள் நமக்கு ஏற்படும். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையாலும் ஆவியானவராலும் கிறிஸ்துவின் ஜீவனாலும் மறுரூபம் அடைகிறோம் என்று சொன்னால், திருமணம் என்ற உடனே நம்முடைய நினைவிற்கு வர வேண்டியது 2 பேர் ஒருமித்து ஒன்றாக, அதாவது ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஒன்று போல மாறிய நிலை. சபையானது நித்தியத்திலே அதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையும் கணவன் மனைவியாக என்று சொன்னால் அங்கே தாம்பத்திய உறவுலாம் கிடையாது. பரலோகத்திலே தாம்பத்திய உறவுகள்லாம் கிடையாது. அது கணவனும் மனைவியும் இங்கே நாம் பார்க்கிறோம். பொருந்தியர்கள் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த பூமியிலே ஒரு கணவனும் மனைவியும் சரீர பிரகாரமாக ஒன்றாக மாறுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையாகிய நாமோ ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஒன்றாக மாறுவோம். ஒரே சிந்தனை, ஒரே விருப்பம். இவ்விதமாக அந்த ஒரே சிந்தனை, ஒரே விருப்பம், ஒரே எண்ணம், இப்படி இயேசு கிறிஸ்துவும் நாமும் ஒன்று போல எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடிய, ஒன்றாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை அடைதல் தான் அந்த கணவன் மனைவி என்ற நிலை. ஆனால் இப்பொழுது நாம் மனவாட்டியாக அந்த பரலோக வாழ்விற்கு, பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த நிலையிலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு இன்று நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொன்னால் அதுதான். இந்த விதமான ஒரு ஆயத்தத்தோடு நாம் கர்த்தரை சந்திக்க முடியாது. கர்த்தருடைய சிந்தையும் நம்முடைய சிந்தையும் ஒன்றாக, அவருடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்றாக, அவருடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் ஒன்றாக, அவருடைய உணர்ச்சிகளும் நம்முடைய உணர்ச்சிகளும் ஒன்றாக, விதமாக கிறிஸ்து வேறு நான் வேறு என்று அல்லாமல் கிறிஸ்துவும் நானும் ஒன்று என்ற நிலையை அடைதல் தான் அது. அப்போ அந்த இடத்துல ஸ்திரீகளில் ரூபவதியே என்று அவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். நம்மை பார்த்து என்றால் இப்ப இந்த ஸ்திரீகள் என்பவர்கள் யார், ரூபவதி என்றால் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் சங்கீதம் 45 என்று நினைக்கிறேன். சங்கீதம் 45 9வது வசனம். சங்கீதம் 45:9. உமது நாயைகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு,
ராஜஸ்ரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில். அப்போ நாயகிகள் என்று சொன்னால் அந்த நாயகிகள் தெரியும், அதாவது ராஜாவினுடைய அநேக மனைவிகளுக்குள்ளே ராஜஸ்ரீ என்றால் பட்டத்து ஸ்ரீயாக. இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் என்னவென்றால், அதாவது ஒரு பூரண நிலையை அடைந்த இந்த ராஜஸ்ரீ என்பது 1,44,000 பேரை குறிப்பிடுகிறது. அதே போல இந்த இடத்துல ஸ்திரீகளில் ரூபவதியே என்று சொன்னால், இன்னும் நீங்கள் பார்ப்பீர்களானா உன்னத பாட்டிலே 1வது இடத்தில் தான் இருக்கிறோம். இந்த 1வது இடத்திலே, அதாவது நாம் ரட்சிப்பின் தொடக்க அனுபவத்தில் தான் இருக்கிறோம். இன்னும் இந்த ஸ்திரீயானவள் இந்த ரூபவதியிலிருந்து பூரண ரூபவதியாக மாறக்கூடியது பின்னாடி அவர் அழைப்பார். சில சமயங்களே பூரண ரூபவதி என்று அழைக்கின்றார். நாம் இந்த உன்னத பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்களா, அடுத்தடுத்து நீங்கள் வந்து பூரண ரூபவதி என்று இந்த ஸ்திரீயை அழைக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். அவ்விதமாக அப்போ இந்த ஸ்திரீகளில் ரூபவதி என்பது எந்த நிலையை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், அதற்கான சில அடையாளங்களை, அதாவது விசுவாசிகள் ரட்சிக்கப்படும் போது அவர்கள் ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் இவள் அந்த விசுவாசிகளுடைய ஆரம்ப கட்ட நிலைமையிலேயே ஒரு கூடுதலான வளர்ச்சியை, கூடுதலான ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைந்தவர். ஸ்திரீகளில் ரூபவதி என்று சொல்லும்போது, ஸ்திரீகள் பொதுவாக அழகாக இருக்கிறார்கள், இவள் சற்று இன்னும் கூடுதலான அழகுள்ளவளாக இருக்கின்றார். பூர்ண ரதி என்பது முற்றிலும் அழகானவளாக மாறுகின்றார். இது ஆவிக்குரிய வண்ணமானது. சரீர பிரகாரமான அழகை பற்றி, நல்ல உடை உடுத்துவதன் மூலமாக அலங்காரப்படுத்திக் கொள்வதனால் வரக்கூடிய அழகை பற்றி, புறம்பான இந்த அழகை பற்றி அவர் பேசவில்லை. நம்முடைய ஆத்மாவினுடைய அழகு, இந்த ஆத்மாவினுடைய அழகை பற்றி தான் இங்கு பேதுருவிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீயானவர்கள் எப்படி தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், எது ஸ்திரீயானவளுக்கு அழகு அலங்காரம் என்பதை பற்றி அங்கு பேசுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற, நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு பெண்ணுக்கு மாத்திரமல்ல, ஒரு பூலக வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய ஒரு சகோதரி எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னாலும், இது ஆன்மாவிலே, இன்னொரு வகையில நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்கின்ற பொழுது நம் அனைவருடைய ஆத்மாவிலும் இருக்க வேண்டிய அழகு இது. ஆம், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம். சாந்தமாக இன்று நம்மால் வாழ முடிகிறதா? யோசித்து பாருங்க. சாந்தம். இன்று இந்த உலகத்துல அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தணிந்து போகும். இன்று நாம் சாந்தத்தோடு இருப்பது வந்து பல வகையிலே ஒரு கடினமான அனுபவம். பல வகையில கடினமா. சாந்தம் என்பது இப்ப நமக்கு ஒருவர் தீங்கு செய்வது அல்லது நம்மை பற்றி தவறாக பேசுவது என்பது மாத்திரமல்ல. இப்ப என்ன பொறுத்தமட்டில் எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னுடைய வயசு 56 வயசு ஆயிடுச்சு. 56 வயசுக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் ஏற்ற விதத்துல நான் என்ன செய்யறேன், என்னுடைய செயல்பாடுகள்ல ஒரு வேகமா முடிவெடுப்பேன். அது நான் கொஞ்சம் வேகமா இருக்கும்போது எனக்கு என் கூட இருக்கிறவங்க என் வேகத்துக்கு வரலைன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. டக்குன்னு புரிஞ்சு கொண்டு செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப எனக்கு இருக்கிற அனுபவம், எனக்கு இருக்க நான் பல வகையில் எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம், அறிவு, இவைகளை வைத்து நான் சூழ்நிலையை டக்குன்னு புரிந்து கொள்கிறேன், டக்கென்று முடிவெடுக்கின்றேன், டக்கென்று இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னோடு இருப்பவர்கள் அமிதமாக என்னை போலவே புரிந்து கொள்ள வேண்டும், என்னை போலவே செயல்பட வேண்டும் போது எல்லாரும் இருக்க முடியாது. அப்படி இல்லாத போது எனக்கு வந்து அந்த ஒரு டக்கென்று டென்ஷனாகவோ ஏதாவது மாறுகிறது. பட் அப்படி டென்ஷன் ஆகாமல் இருப்பது, அதுதான் சாந்தம். அப்போ சாந்தம் என்பது பல வகைகளே இருக்கு. சாந்தம் என்பது நம்ம பிறர் இயேசு போதும் மற்றது மாத்திரம் இல்லை. இப்படி நமக்கு சமமாக இல்லாதவர்களோடு கூட இருக்கும்போது நம்ம வேகத்துக்கோ நம்ம செயல்பாட்டுக்கோ நம்ம எண்ணத்துக்கோ ஏற்ற மாதிரி அவங்க ஓடி வராத போது, புரிந்து கொள்ளாத போது, சூழ்நிலையை புரிந்து கொள்ளாத போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் நிறைய அனுபவிப்பேன். என்னுடைய அனுபவத்துல இருந்து என்னுடைய நிறைய வாலிபர்களுக்கு நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள், இதை செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு கோணத்திலே அவர்களை சிந்திக்கும் போது அவர்கள் சிந்திப்பது தவறுதான். ஆனால் வாழ்க்கையிலே
தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது, வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து போதித்தது, எது சரியான முடிவு, எது சரியாக இருக்கும் என்று நான் ஆவியிலே உணர்வதை அவர்கள் புரிந்து கொள்ள நிலையில் இருப்பார். அப்பொழுது நமக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பார்கள், அது அவர்கள் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பார்கள், அது தோல்வி அடையும் என்று எனக்கு நன்றாக தெரிந்தும் கூட அதிலிருந்து அந்த தோல்வி அவர்கள் அடையக்கூடாது என்பதற்காக நான் படுகின்ற பிரயாசம் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கோப உணர்ச்சிகள் ஒரு டென்ஷனாக, என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இது கூட தெரியாம இருக்கிறாங்களே, இந்த விலகு தெரியாம இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகும். ஆனால் அந்த இடத்துல டென்ஷன் ஆகக்கூடாது. நான் இதை வெளிக்காட்டிக் கொள்வதில் இல்லை என்றாலும் என் உள்ளார்ந்த விதத்தில் கூட எனக்கு அந்த டென்ஷன் வரக்கூடாது. ஒருவேளை நான் யாரிடத்திலும் அதை காண்பிப்பதில்லை, யாரையும் எனக்குள்ளே நான் அமைக்கிக் கொள்ளலாம், அது யாருக்கும் தெரியாமல் போகலாம். ஆனாலும் தேவன் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். என் இருதயத்திற்குள் கூட அந்த டென்ஷன் ஆகாமல், சரி அவர்கள் இன்னும் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அனுபவித்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கும் போது நாம் அவசரப்பட்டு என்ன புரியும் அப்படின்னு சொல்லி நான் நிதானமாகும், நான் அந்த சாந்தத்தோடு. அப்ப சாந்தம் என்பது எளிதானது கிடையாது. அது பண்புகளிலே முதிர்ச்சியானது, நம்முடைய குணங்கள்ல முதிர்ச்சியானது. அப்போ சாந்தம். அடுத்து வாசிப்போம். அமைதல் உள்ள ஆவியார், அமைதலாக இருப்பது. கர்த்தர் என்னோடு கூட 19 வயசுல ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நான் கர்த்தர் புரியாமல், ஏன்னா அவருடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து தான் நாம் வருகிறோம். நம்ம சிருஷ்டித்தது அவர், நம்மை தீர்மானித்தது அவர், நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியவர், ரட்சிக்கலாம் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம 19 வயசுல தான் நம்ம எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அப்பையில இருந்து நம்ம கர்த்தரை அறிய ஆரம்பிக்கும், கர்த்தருடைய வழிகளை அறிய ஆரம்பிக்கும். அப்போ 19 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 56 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கேன். சமீபத்தில் வேலையில ஒரு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் நமக்கு இதான், நம்ம ஆஃப்ல தான் கை வைக்கிறதுக்கு துடிப்பாங்க. அப்போ மனசுக்கு அப்படியே அந்த நிம்மதி, அந்த ஒருத்தர் ஒரு ஆப்ரேட்டர் போட்டு குழப்புறாரு, அந்த இடத்துல குழப்புறாரு. அப்போ மனசுக்கு ரொம்ப ரொம்ப சோர்வாகவும் ரொம்ப பதட்டமாகவும், என்ன இப்படி இருக்கு, இப்படி இதே நடந்துகிட்டே இருக்கு, அப்படி இப்படி. இன்னும் 4 வருஷம் தான் இருக்கு ரிட்டையர்ட் ஆகுது. இப்ப 35 வருஷமா என்ன ஆண்டவர் காப்பாத்தி அற்புதமா நடத்தி வந்தது. அப்போ உள்ளுக்குள்ள ஆவியானவர் 2 பேசுறாரு, 35 வருஷம் உன்னை காப்பாத்தி வந்திருக்கல, உன்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கல, ஏன் இப்ப ஏன் பதட்டப்படுற, ஏன் இவ்வளவு என்ன ஆயிரும். ஆண்டவர் கிருபையில இன்னைக்கு காலையில அது நார்மலாகுது. அப்போ பாருங்க, பதட்டம்ங்கிறது, அந்த அமைதல் என்பது சாதாரணமாக இருக்க முடியாது. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும், நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாக நம்ம கை விட்டு போகிறதாக தோன்றுகிற பொழுதோ, நம்முடைய பிரச்சனைகளை நம்ம சரி செய்ய முடியாது போல இருக்கு, ஐயோ இது நமக்கு ஆபத்தாக வந்துவிடுமோ என்று எண்ணங்கள்லாம் தோன்றும் போது நமக்கு படபடப்பு கூடியும், பதட்டம் கூடுகிறது. ஐயோ நம்ம இந்த இடத்துல நஷ்டமாயிருவோம், அல்லது நம்ம இழந்துருவோம், அல்லது வேற ஏதாவது நமக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நம்ம பதட்டப்பட ஆரம்பிக்கிறோம். அந்த பதட்டப்படாம அமைதலாக இருத்தல், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாருக்கும் இம்மட்டும் காத்த தேவன் இதுவரைக்கும் என்னை காப்பாற்றுவார். இதனால் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் என்னை நடத்துவார் என்று நம்ம அந்த அமைதலா, இந்த 56 வயசுலயும் அது கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா அது எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு குணம் என்று யோசிக்கும். இந்த 56 வயசுல கிட்டத்தட்ட 19 வயசுல ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 35-36 வருஷத்துக்கு மேல ஆகியும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, இது ஆபீஸ்ல இருந்து ஆஃப்ங்கிறது ரொம்ப சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை. என்ன கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு நீ ஆண்டவரை மறுதளிக்க போகிறாயோ அல்லது உன் உயிரை எடுக்கட்டுமாலாம் கேட்கல. சின்ன பிரச்சனை, ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. இதுல எனக்கு பெரிய பணம் நஷ்டமோ கஷ்டமோ எதுவும் வரல. ஒண்ணு ஊழியத்துல வர சிக்கல் வந்துருமோ அது எனக்கு பதட்டம் உண்டாகும், அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் பாருங்க, நம்ம அப்படி என்றால் இந்த அமைதல் என்பது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அது விலையேறப்பட்ட ஒரு குணம். எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனையிலும் துன்பத்திலையும் அந்த பதட்டப்படாம, நம்முடைய குணங்கள் மாறாம, பதட்டம் அடையாம, டென்ஷன் ஆகாம அந்த அமைதலா அப்படின்னு இருப்பது என்பது அது விசேஷித்த விலையேற, எப்படி அதாவது தங்கம் எப்படி விலையேறப்பட்டதோ அதே போல குணங்களில் அந்த சாந்தம், அந்த அமைதி என்பது விலையேற பெற்றது. அந்த குணங்கள் நமக்கு உருவானால் அதை நம்மளாவே சோதிக்கணும். அப்ப நான் என்ன சோதிச்சு பார்க்கணும், இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நமக்கு அந்த பதட்டம் போக மாட்டேங்குது. ஒரு சின்ன இதுன்னு நமக்கு இன்னும் மறுபடியும் பதட்டம் வருது. இவ்வளவு வருஷம் எத்தனையோ பேர் என்ன டெட் அகைன்ஸ்டா என்னை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இருந்து ஆராதிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி கூட என்னையெல்லாம் ஷிப்டு வர வைக்க நினைச்சிருக்காங்க. இவன் எப்படி ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறது,
இத்தனைக்கும் ஒரு பிராமின் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆட்களை கெட்டி ஒரு பெண்ணை கெட்டி சிஎஸ்ஐ கிறிஸ்தவராக இருக்க அவரே அது நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் போக வேண்டியதாங்க. அதுக்காகலாம் இது ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஆராதனைக்கு போகணும்னா நீங்கள் வந்து ஷிஃப்டெல்லாம் இப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கும் போல நீங்கள் வரணுங்க, மாறி மாறி வரணும் அப்படிங்கிறாரு. இப்படி அப்போ கங்கணம் கட்டி வேலைக்குள்ள லீவு போட்டு அதுவும் என் மேலே அன்பா இருக்கிறவங்க, சார் எப்படியாவது இந்த ஒரு வாட்டியாவது வந்துட்டு போயிருங்க சார், அவங்க எல்லாரும் உங்களை வேணுக்குன்னே செய்கிறாங்க, நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களை போக விடக்கூடாதுன்னு வர செய்கிறாங்க, நாங்கள் எவ்வளோதான் சமாளிக்கிறது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு அந்த ஷிஃப்ட்டை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவருக்கு மட்டும் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஒரு வாட்டியாவது வந்துருப்பாங்க சார், நான் லீவாவது போட்டுக்கிறேன், என்னை விடுங்க. அப்படித்தான் சில சமயங்களில் ஆராதனை முடிச்சுட்டு பிறகு ஓடுறது, சயின்ஸ் சிட்டுக்கு ஓடுறது, ஆராதனையாவது முடிச்சுட்டு சரி போகும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை வர வச்சிடணும், நீ எப்படி வர முடியாமல் இருக்கிறது, நீ எப்படி சொல்றது? இப்படி பல நெருக்கடி கலந்து வந்து இப்போ வந்து ஒரு அமைதலான ஒரு வேலையில வந்து பெரிய பிறப்பா பிரச்சனை இல்லை. இந்த ஒருத்தர் தான் இப்போ வந்து ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுறேன், இத்தனை வருஷம் ஆகியும் நான் இவ்வளவு வருஷம் உன்னை நடத்தி வரேனே, ஏன் அமைதியெல்லாம் இருக்க முடியல? ஐயோ இப்படி ஆயிருமா அப்படியம்மா போராட்டாயிருமா ஏடி சொன்னா ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை. ஏடி வந்து ஒரு இந்துல தீவிரமான ஒரு ஆளு, நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளை மதிக்கிற மாதிரி பேசுவார், அண்டர் கிரவுண்ட்ல வேற ஒரு பண்ணுவாரு. எப்படிதான் நம்புறது? இது மேல கொண்டு போய் பிரச்சனை எப்போ மேல வரும்? இப்போ வந்து ஒரு பிரச்சனைன்னு வராத வரைக்கும் அதுக்கு தீர்வு சொல்லாம அமைதியா அப்படி போக வச்சுட்டு இருப்பாங்க. பிரச்சனை கொண்டு போனா ஆமாங்க அது என்ன செய்ய முடியும், ஆஃபை மாத்திக்கோங்க, அதை நம்ம சட்டத்தின்படி அப்படிதானங்க செய்ய முடியும்னு சொல்லிட்டா ஒண்ணு செய்ய முடியாது. இதுக்காக என்ன செய்யுது, அவரு நம்மளை என்னைய படாத பாடுபடுத்தும் போது அதை பொறுத்துக்கிட்டு அமைதியா போக வேண்டியது. அருமையானவர்களே, அப்ப அந்த அமைதி, அதாவது ஒரு பலவிதமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அமைதலாக இருப்பது என்பது எல்லாராலையும் இருக்க முடியாது. அமைதலா இருக்கிறோம்னு சொன்னா அது விளையேற கட்சவன நம்மள்ட்ட உருவாயிட்டுன்னு சொன்னா நம்மள்ட்ட கிறிஸ்துவின் சாயல்ல உயர்ந்த நிலையை நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட ஒரு சாந்தம் இருக்கிறது, நம்மள்ட்ட ஒரு அமைதி இருக்கிறது என்று சொன்னால் இது நம்ம கண்ட்ரோல் பண்ணிலாம் வராது, நமக்குள்ளே ஏற்படுகிறதா. நம்ம இயல்பாகவே இப்ப நீங்க ஒரு அந்த அமைதின்னு பார்த்தா யோபு தான். யோபு பாருங்க, அவருக்கு எல்லாம் இழக்கிறார், எல்லாத்தையும் இழக்கிறார். எதை கொண்டு வந்து நிர்வாணியா பாரு, அந்த ஒரு பக்குவத்தை பாருங்க. இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட உள்ளது இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஐயோ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோமே, இவ்வளவு உழைச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளவு பாடுபட்டது நம்மளை விட்டு போகும்போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்முடைய மனசுல ஒரு அமைதி, யோபினுடைய மனசுல ஒரு அமைதி வந்துச்சுன்னா என்ன, பிறக்கும் போது நிர்வாணமும் வந்தோம், சாகும்போது நிர்வாணமா போக போறோம், எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போறோம், சரி போகட்டும், போனா என்ன அப்படிங்கும்போது உடனே மனசு அந்த அமைதி வந்து போனா போட்டு அப்படின்னு சொல்லி நடந்தா நடக்குது. நிறைய பேர் சாட்சி சொல்ற கேட்பேன், நானே கேட்பேன், நிறைய பேர் சாட்சி சொல்லுவேன். யார்ட்டையாவது பணம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இவங்கள்ட்ட தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஜெபித்தோம், உடனே ஆண்டவர் அவர்களோடு பேசி அவர்களை உடனே வந்து அவர்கள் தேடி வந்து ரூபாய் கொடுத்து வைத்து விட்டார். என் வாழ்க்கையில அது வரவே 8, 10, 12 லட்சத்துக்கு மேல போனாலும் ஒரு ஆளாவது வந்து அதுக்கு சாரி கூட கேட்டதில்லை. ஐயோ உன் பணத்தை நான் வந்து உன்னை கொடுக்காம இருக்கேன்னு கூட ஒரு ஆளு கூட மனஸ்தாபப்பட்டு கூட வந்து சொன்னது கிடையாது. நான் நினைப்பேன், என்னடா அப்ப நாம ஆண்டவர் எனக்காக நீங்க யுத்தம் செய்ய மாட்டீங்களா, மற்றவங்களை இப்படிலாம் சாட்சி சொல்றாங்க, எனக்கு ஒருத்தராயும் கூட வந்து எனக்கு திரும்பி தர மாட்டேங்க, ஒருத்தர் வந்து ஐயா எல்லாம் தர முடியலையா அப்படின்னு கூட ஒரு மனசார கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களா ஐயா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது, அப்போ மனசு வந்து அமைதி இந்த இடத்துல எது கொண்டு வந்து எதை கொண்டு போகணும். அப்போ இதையெல்லாம் அந்த மன அமைதி, அதெல்லாம் நம்ம அமைதிக்குள்ள வர்றதுக்கும் அந்த சாந்தத்துக்குள்ள வர்றதுக்கும் அது விலையேற பெற்ற ஒரு குணம். இதுதான் அலங்காரம். அமைதலாகிய இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய குணமே. அப்போ இது விலையேற பெற்றது. முதல் கட்டம் பரிசுத்தம், பாவ சிந்தனையற்ற அசுத்த சிந்தனையற்ற, இது முதற்கட்டம் தான். இந்த முதற்கட்டத்துக்கு அடுத்துதான் சாந்தம் அமைதல், அதற்கடுத்த உயர்கட்டம் தான்
தியாக தெய்வீக அன்பு. தியாக தெய்வீக அன்பு. அந்த தியாக தெய்வீக அன்புன்னா பகைவர்களையும் நேசிப்பது, சத்துருக்களையும் நேசிப்பது, சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்க, நம்ம கொடுத்து கூட பிறருக்கு உதவி செய்வது, இப்படிப்பட்டதான அன்பை அடைதல், அதுதான் பூரண நிலை. ஆகவே அருமையானவர்களே, ஸ்திரீகளில் ரூபவதி என்று சொல்லும்போது அதற்கான ஒரு சில தகுதியை பார்க்கும்போது இவரிடத்தில் என்ன தகுதி இருந்தது என்று நான் பார்த்தால், முதல்ல அவள் என்ன சொல்கிறார் என்றால் 7வது வசனத்தில் என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும நேசரே என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை அவள் அன்பினாலே பின்பற்றினாள். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நமக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதலாவது, அவர் கடவுள், அவர் பாவத்தை தண்டிக்கிறவர், அவருக்கு கீழ்ப்படிந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் பின்பற்றுவது. இது பயத்தினால், அதாவது கடவுள் நம்மை தண்டிப்பார், அவரை நம்ம பின்பற்றலைன்னா நம்மளை தண்டிச்சு நரகத்துக்கு அனுப்புவார்கள், அந்த பயத்தின் விளைவாக பின்பற்றுவது என்பது பயத்தினால் பின்பற்றுவது. நான் அவரை பின்பற்றினால் எனக்கு பரலோக ராஜ்யத்தை தருவார் என்பது ஒரு ஆதாயத்துக்காக பின்பற்றுவது. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். இன்னும் சில இது, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் சுகம் கொடுத்தார், எனக்கு ஒரு கடுமையான பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தார், இது நன்றி உணர்ச்சியினால பின்பற்றுவது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் சிறந்ததாக தேவன் எதிர்பார்ப்பதும் இந்த வேதாகமம் சொல்லுவது என்றால் அன்பினால் பின்பற்றுவது. தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் என்ன நம்மளை எப்படி இருக்காருன்னா, பல காரணங்களை நம்ம பின்பற்றலாம், ஆனா படிப்படியா மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல பயத்துல பின்பற்றுறது நமக்கு ஆரம்பிச்சிருக்கலாம், அடுத்தது அவர் செஞ்ச சரி நமக்கு பரலோகம் தர்றாருங்கிறது அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கலாம், அடுத்தது ஒரு நன்றி உணர்ச்சியினால் அவரை பின்பற்றலாம். ஆனால் நம்ம கடைசியா வர வேண்டிய இடம் அன்பினால். ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையில் செய்து முடித்த அந்த தியாகத்தை நான் உணர்ந்து அந்த அன்பின் அடிப்படையிலே அவரை பின்பற்றுவது. இந்த நிலையை இவள் அடைந்திருக்கின்றார். இந்த ரூபவதியில் சொல்லப்படுகிற அந்த விசுவாசி என் ஆத்தும நேசரே என்று சொன்னால் அன்பினால் பின்பற்றக்கூடியவளாக மாறிவிட்டார். மற்ற ஸ்திரீகள் ஒருத்தர் பயத்தினால இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இருப்பாங்க, ஒருத்தர் பரலோகத்தை தர்றாருங்கிற ஆதாயத்துக்காக, பரலோகம் என்ற ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆதாயத்துக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல், ஆண்டவருடைய நன்றி உணர்ச்சினால பின்பற்றுதல், இப்படி பல காரணங்களுக்காக பின்பற்றக்கூடிய நிலையிலிருந்து படிப்படியாக வளர்ந்து இப்பொழுது இந்த ரூபவதி என்ற நிலையை அடையிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, எப்போ நம்ம ஆண்டவர் மேல உள்ள அன்புனால பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம அந்த ரூபவதி என்ற ஸ்டேஜ் அடையணும். இது முதல் அடையாளம். ஸ்ரீகளில் ரூபவதியே என்று அழைக்கக்கூடிய அந்த தகுதிக்கு, அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்குன்னா நம்ம எதன் அடிப்படையில் பின்பற்றுறோம்? ஹட்சன் டெய்லர் சீன உள்நாட்டு மிஷன் என்று சொல்லக்கூடிய, இப்ப நம்ம நாட்டில் எப்படி FMBB ஒரு பெரிய மிஷனரி ஸ்தாபனமோ அதே போல சீன உள்நாட்டு மிஷன் என்று சொல்ல ஒரு மிகப்பெரிய மிஷனரி ஸ்தாபனம். எப்படி ஜார்ஜ் முல்லர் விசுவாசத்தினால 2000 பிள்ளைகள், அநாத பிள்ளைகளை அவர் அந்த அநாதை பிள்ளைகளுடைய ஆசிரமத்தை நடத்தினார். 2000 பிள்ளைகளுக்கு நதம சாப்பாடு, எந்த விதமான ஆதாரம் கிடையாது, அன்றாடம் கர்த்தருடைய நடத்துதல் இருந்து. அந்த விசுவாசத்தை பார்த்துதான் ஹட்சன் டெய்லர் ஊழியத்தை இருந்தார். அந்த மாதிரி விசுவாசத்தை பார்த்துதான் நம்ம சகோதர பக்சியும் கூட என்னுடைய எல்லா தேவைக்கும் நான் ஆண்டவரை தான் நம்புவேன்னு மனுஷன்ட்ட சொல்ல மாட்டேன்னு இப்படி அநேகருக்கு ஒரு முன்மாதிரியா வந்தவர் ஜார்ஜ் முல்லர். அவருடைய சாட்சியை வாசிப்பார்கள். அப்போ அவர் அந்த சீன உள்நாட்டு மிஷன்ல ஹட்சன் டெய்லர் ஒரு தடவை அவருடைய விசுவாசத்துக்கு சாட்சி என்னன்னா, ஒரு வருஷத்துல 1000 மிஷினரிகளை சீனாவுக்கு நான் அனுப்பணும், ஒரு வருஷத்துல 1000 மிஷினரிகளை இந்த ஸ்தாபனத்துல இருந்து அனுப்பணும் அப்படின்னு. அதே போல அந்த வருஷத்துல 1000 மிஷினரி, 1000 வருஷம் சாதாரண 1000 பேர் ஒரே வருஷத்துல ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு, ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு அவங்க பண்ணாங்க. அப்போ அந்த ஊழியர்களை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்வியூ அப்போ வரும்போது அவர் கேட்பார், எதன் அடிப்படையில் நீங்க, எதனால நீங்க இந்த மிஷனரி ஊழியத்துக்கு வாரீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. இந்த மக்கள்லாம் ஆண்டவர் அறியாம இருக்காங்க, இவங்களாம் நரகத்துக்கு போறாங்க, இவங்களுடைய மேல் உள்ள பாரதம், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அவங்க பல ரீசன்கள் சொல்லலாம். ஆனா இந்த மிஷனரி ஊழியத்தை நீங்க வெற்றிகரமாக, இந்த மிஷனரி ஊழியத்துல பல துன்பங்களும் துயரங்களும் பலவிதமான போராட்டங்களும் இருக்கும். இதை நீங்க கடைசி வரைக்கும் வெற்றியா செய்யணும்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அன்புனால நீங்க இந்த ஊழியத்துக்கு வந்தா மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது சொன்னார், சொல்லுவாராம். அதே போலதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை பின்பற்று என்பது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நமக்கு அந்த உள்ளான இருதயத்தில் ஏற்படக்கூடிய அன்பு. இயேசு என்னை எவ்வளவு நேசித்தார், இயேசு எனக்காக எவ்வளவு என் பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார். சூழ்நிலையின் அடிப்படையில் பின்பற்றலாம். பெற்றவர்கள் நீ ஆண்டவர் பின்பற்றணும், இந்த சீசை கொடுக்கல, காலையில் வசனம் சாப்பிட்டாதான் சாப்பாடு வசனம் படித்தா தான் உனக்கு சாப்பாடு, டீ கொடுப்பேன், காப்பி கொடுப்பேன், இப்படி அரட்டி உரட்டி பின்பற்ற வைப்பதல்ல. அது சொல்ல அந்த சூழ்நிலையில நினைக்கலாம், பீட்டர் பிரதர் இருக்காரு, ஒரு மீட்டிங் வரலன்னா உடனே போட்டு வரல ரொம்ப தொல்லை கொடுப்பாருப்பா, இந்த தொல்லைக்கு தான் அப்படிலாம் வர்றது கிடையாது. ஆண்டவர் இயேசு மீது அன்பு வைத்து பின்பற்று. யாருக்காக எதற்காக? அவர் எனக்கு அந்த சிலுவையில செய்த தியாகம், எனக்காக அவர் மரிச்சிருக்காரு. இந்த அன்பார்ந்து வரும்போது நான் யாரையும் பார்க்கிறேன், நான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் பின்பற்றி போய்கிட்டே இருப்பேன். இந்த நிலையை அடைந்தவர்களை பார்த்துதான் சொல்கிறார். ஸ்திரீகளில், இந்த ஸ்திரீகள் என்பது மற்ற விசுவாசிகள் தான். ஸ்திரீகள்ல எத்தனையோ பேர் என்ன விசுவாசிக்கிறாங்க, நீ ரூபவதியா இருக்க, நீ என்ன அன்புனால என்னை பின்பற்றுற, என்கிட்ட எந்த ஒரு ஆதாயத்துக்காக நீ என்னை பின்பற்றவில்லை, எனக்கு பயந்து நீ பின்பற்றல. ஒரு தடவை இந்த பயத்துல ஒரு இது அப்போ, அதாவது ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி எப்படின்னா, அந்த மனைவி கணவன் கிழிச்ச கோட்டை தாண்டாத ஒரு மனைவி. ஸோ என்ன சொன்னாலும் அது அப்படியே அவருக்கு, அதாவது அந்த கணவருக்கு எப்படி விருப்பமோ, அவர் எப்படி இருப்பாரோ அதை அப்படியே பின்பற்றுவாங்க. இது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். எப்படி இந்த அம்மா அந்த மனிதருக்கு இவ்வளவு தூரம் கீழ்ப்படிஞ்சு, இவ்வளவு தூரம் பிரியமா இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு ஒரு சிறந்த கணவன் மனைவியா எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கு. அப்போ ஒரு தடவை அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, எப்படிங்க நீங்க இந்த மனிதருக்கு எப்படி இந்த மாதிரி நீங்க இதா இருக்க, எதன் நிமித்தமா? அவங்க என்னங்க, கணவர் மேல இவங்க ரொம்ப அன்பு வச்சு இவங்க அப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு எல்லாரும் நினைக்காங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், கல்யாணம் கட்டி முதல்ல அந்த காலத்துல சாரட் வண்டியில வருவாங்க. சாரட் வண்டினா ஒரு குதிரை கிடையாது, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 2 குதிரையா 2-3 வருஷம் வச்சு, முன்னாடி வருஷம் முதல் குதிரை ஒன்னா நம்பர் இருக்கும், அதுக்கடுத்து 2 குதிரையா அவங்களுடைய வசதிக்கு தக்கவாறு அது சிலவங்க 2 வருஷம் வச்சிருப்பாங்க, 3 வருஷம் வச்சிருப்பாங்க. இப்படி வரிசையில் இந்த சாரட்டு வண்டியில கல்யாணம் முடிச்சு பெண் வீட்டில இருந்து அவங்க கணவர் வீட்டுக்கு முதல்ல வராங்க. அப்படியே வண்டியில அவர் தான் கணவர் ஓட்டிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு குதிரை அப்படியே கொஞ்சம் சட்டாப்படம் இருந்துச்சாங்க, டபீர்னு எடுத்து ஒரு சூடு டபீர்னு அடிச்சாரா, அந்த குதிரை கீழே விழுந்துட்டான். மற்ற குதிரை இருக்குல்ல இழுத்துக்குவாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் டபீர்னு இன்னொரு சொல்லி அடிச்சான், இன்னொரு குதிரை அவுட். இதுக்கு மேல நான் எப்படி அவருக்கு கீழ்படியாம இருக்க முடியும்? அடுத்தது என்ன, நானும் ஏதாவது சேட்டை பண்ணா டிஷ்யூன்னு ஒரு அடியில அடிச்சு தள்ளிடுவாரு. அப்படி பயந்து போய் அவங்க அப்படிங்க கீழ்படுத்தி வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி பயத்தினால பின்பற்றுவது அல்ல, ஆண்டவர் மீது உள்ள அன்பினால் பின்பற்று. இந்த ரூபவதிங்கிறது ஆண்டவர் மேல உள்ள அன்பினால. இந்த நிலை அடையும் போதுதான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. என் மனைவியை நான் மனைவிங்கிறதுக்காக நேசிக்கிறேன். அவ வசதியானவ, அவ நல்லா படிச்சவ, அவ நல்லா அழகுள்ளவ, அவ எனக்கு நான் வீட்டு வேலையை திறம்பட செய்கிறா, இதெல்லாம் அடிப்படையில் வைத்து நான் அவளை அன்பு கூறுவதில்லை. அவ என் மனைவி. அவ 1000 குறை இருந்தாலும் நான் அவளை நேசிப்பேன், பலவீனம் இருந்தாலும் நேசிப்பேன். அப்போ எந்த நிலையிலும் நான் அவளை விட்டு விலக மாட்டேன், அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். அதே போலதான் கணவன். என் கணவன் நல்லா படிச்சு மற்றவங்களோட மிக சிறந்த அறிவுள்ளவராக, மற்றவங்களோட நல்ல வருமானம் சம்பாதிக்கிறவராக, மற்றவங்களோட என்ன நல்ல வாழ்க்கை கொடுத்தவராக இருந்தால் நான் மதிப்பது என்பது, நான் கணவனை மதிக்கவில்லை. கணவன் கொடுக்கிற அந்த வசதிக்காக நான் அவரை மதிக்கிறேன், கணவன் கொடுத்த எனக்கு உயர்வுக்காக நான் அவரை மதிக்கிறேன். எதுவுமே இல்லை, குடிசை வீடுதான், கஞ்சி தான் சோறு, ஆனாலும் கணவனை நேசிக்கிறேன். அவர் என் கணவர். இதே போலதான் தாய் தகப்பன். நம்ம தாய் தகப்பனை அவருக்கு தாய் தகப்பன். அவர் எனக்கு சொத்து வச்சுட்டு போனாரு,
அல்லது அவர் என்னை நல்லா படிக்க வச்சுட்டாங்க, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அப்பா கொடுத்துட்டாங்க, அதன் நிமித்தமா நம்ம அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை நம்ம அப்பாவுக்கு கொடுக்கல, அவங்க கொடுத்த சொத்து, அவங்க என்ன வளர்த்து ஆளாக்கி விட்டதுனால, அவங்க எனக்கு நல்ல படிப்பு கொடுத்ததுனால நான் மதிக்கிறேன். இது எதுவுமே தரல. எங்க அப்பா என்ன கஷ்டத்துல வளர்க்காம ஏதோ எதுவும் இல்லாம நான் அப்பா, அவர் என்ன அப்பா, என்னை பெற்றெடுத்த அப்பா, அவ்வளவுதான். அந்த அப்பாவுங்கிறதுக்காக நான் மரியாதை. அதே போலதான் இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மை செய்தார், இது எல்லாத்தினாலும் அன்பு வரும். ஆனாலும் அவர் என் தேவன், எனக்காக சிலுவை மரித்த அந்த அதுவே போதும், அதன் நிமித்தமாக நான் அன்பு செய்கிறேன். அந்த அன்பின் அடிப்படையில் வர்றது முதல் அடையாளம். இரண்டாவது அங்க நான் பார்க்கிறோம், முன் ஆட்டுக்குட்டிகளை மேயவது. ஒரு விசுவாசி, இந்த விசுவாசிக்கு ஆட்டுக்குட்டிகள் யாருன்னா, அவள் மூலமாக ஆண்டவரிடம் வந்தவர்கள், அவளுடைய சாட்சியின் மூலமாக, அவளுடைய ஜெபத்தின் மூலமாக, அவளுடைய வார்த்தையின் மூலமாக. அதாவது என்னன்னா, ஒரு விசுவாசி தான் மட்டுமே விசுவாசியாக இருந்தால் அவள் ரூபவதி இல்லை. தன் மூலமாக ஒரு சிலராவது ஆண்டவருக்குள்ளே வரும்படியாக, அவளுடைய சாட்சி நிமித்தமாக, அவளுடைய ஏதோ ஜெபத்தின் மூலமாக, அல்லது அவளுடைய அவர் பிறருக்குள்ளே காண்பித்த அன்பித்த அவள் மூலம் நிமித்தமாக ஒரு சில பேர் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கின்ற பொழுது, அப்போ அவளுடைய அழகு கூடுதல், அவள் ரூபவதியாக மாறும். அவள் ரூபத்தின் அடுத்த அடையாளம், நம் மூலமாக ஆண்டவரை சிலராவது அறிந்து கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்பட்டிருப்பது. என் மூலமா 1-2 பேராவது ஆண்டவருக்குள்ள வந்திருக்கணும். எங்க அம்மா ஆண்டவருக்குள்ள வராத வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு சபையில ஊழியம் என் மூலமா எத்தனை பேர் பெற்றாங்க தெளிவா கிடையாது. ஆனா ஒரே ஒண்ணு என்னன்னா, எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, என்னுடைய சாட்சி நிமித்தமாக தான் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. அப்போதான் எனக்கே நிம்மதி வந்துச்சு. எப்பாடா ஒரு ஆத்மாவை சபைக்குள்ள கொண்டு வந்துட்டேன் ஐயா அப்படின்னு உண்மையிலே சொன்னேன். அது வரைக்கும் என்னால கொண்டு வர முடியல, ஒருத்தரையும் கொண்டு வர முடியல, ஒருத்தையும் கொண்டு வரல, மண்டை காஞ்சிட்டு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்ல போனா எல்லாம் தெரிஞ்சு ஓடுவானுங்க. நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கேன், வந்தவனை எப்போ பார்த்தாலும் ஆண்டர்னு சொல்லிட்டே கிடக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டாலும் ஓடிடுவாங்க இருந்து. அப்போ யாரடா எப்படா கொண்டு வர்றதுன்னு பார்க்க எங்க அம்மா கடைசியில் வந்து நிம்மதியாயிடு. ஏன்னா எந்த பயம் வந்துக்கும், நம்ம ரட்சிக்கப்படலையோ, அதனாலதான் நம்ம மூலமா யாரும் வரலையோ, யாரும் வரமாட்டேங்காங்களோ, நம்ம உண்மையில ரட்சிக்கப்படலையோ, ஏதோ ஒரு ஆர்வத்துல நம்ம கிறிஸ்தவனா மாறிட்டோமோ, இந்த பையன் என்னை பிடிச்சா ஆட்டுச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரொம்ப ஆட்டுச்சு. ஐயோ, நம்ம ஒருத்தரை கூட நம்மளால கொண்டு வர முடியலையே, ஏன் நம்ம சொன்னா ஒரு நண்பரை கொண்டு வர முடியல, உன்ன நான் எவ்வளவு அன்பு காமிச்சு எவ்வளவோ இதெல்லாம் செஞ்சு இருக்கேன், வரலையேன்னு அப்படி மனசு போட்டு உழை. நம்ம அதை பண்ண எப்பாடி ஒரு ஆத்மாவை கொண்டு போச்சு, இதுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம அந்த அதான் சொல்லலாம், அந்த காலகட்டத்தில் ஒரு ரட்சிப்பினுடைய அனுபவங்கிறது ஒரு மகிமையான ஒரு எப்படியாவது ஏன் மூலியமா ஒரு சிலரையா. அப்போ அந்த ஆட்டுக்குட்டிகள் என்பது போது ஒரு சிலராவது என் நிமித்தமாக கர்த்தருக்குள்ள வரும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டிகளை சரியான பாதையில நடத்தி கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல இப்ப 2வது ஆலயா சிறுகள் ரூம்னா என் மூலமா சிலராவது ஆண்டவருக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டிகளை மேய விடுறது, அதை வளர்க்கறது, அது அதுக்கப்புறம் வர்றது. சரி, 3வது நாம் பார்க்கும்போது அங்க பார்க்கிறோம், என் தாயின் பிள்ளைகள் 6வது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியை வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையே நான் காக்கவில்லை. ஓரளவுக்கு, அதாவது முற்றிலும் சுயம் இல்லாமல், முற்றிலும் கிறிஸ்துவாக நான் மாறல, ஆனா ஓரளவுக்கு ஒரு சுயநலம் இல்லாத வாழ்க்கை. இந்த ஸ்ரீகள் ரூபவதி என்ற ஸ்டேஜ் அடைகிறதுக்கு முதல் காரியம் அன்பினால பின்பற்றணும். 2வது காரியம் நம்ம மூலமா ஒரு சிலராவது ஆண்டுக்குள்ள வரும்படிக்கு, அது நம்ம சாட்சி மூலமாக ஜபத்தின் மூலம் எப்படியோ நம்ம ஒரு சிலரை கொண்டு வர்றதுக்காக. 3வது சுயநலம் இல்லாமல் இருக்கிறது. இந்த இடத்துல என் சொந்த திராட்சை தோட்டத்தை, என் சொந்த வாழ்க்கையை நான் பார்க்காம பிறருக்கு நான் உதவி செய்யக்கூடியவனாக, பிறருக்காக நான் கரிசனைப்படுகிறவனாக நான் இருந்திருக்கேன். இந்த ரூபவதி என்று சொல்லப்படுகிற இந்த தேவனுடைய பிள்ளை இருந்திருக்கிறபடினால அவள் சொல்ற, அதாவது தனக்கென வாழாமல் பிறருக்காக, பிறரை பற்றி சிந்திக்கக்கூடிய குணத்தோடு அந்த குணம் வந்திருக்கும் போது, அதற்கான செயல்பாடுகள் வந்திருக்கும் போது அவங்க அழகுல கூடி, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கூடி இருக்காங்கன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில நான் எனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும், ஏதோ ஒரு வகையில், எந்த வகையில பிறருக்காக, என் சொந்த வாழ்க்கையை விட பிறருடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு சிரத்தை எடுத்து அவர்களுடைய வாழ்வுக்காக நான் பிரயாசப்படுவது. தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய குணம் நம்மள்கிட்ட ஓரளவு கொஞ்சம் இருக்கணும். நமக்கு தெரியும்
சிலவங்கள நம்ம பார்ப்போம், நம்முடைய சொந்த வேலையை விட மற்றவங்களுக்கு கொஞ்சம், மற்றவங்கன்னா டக்குன்னு ஓடி போய் வேலை செய்வோம், நம்ம சொந்த வேலையை விட நம்ம பிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த குணம் நம்மள்ட்ட வருதுன்னு வந்துட்டுதான் நம்மள்ட்ட தெய்வீக அழகு வளருதுன்னு அர்த்தம். இதுதான் தெய்வீக அழகு வளருது, சுயநலம் இல்லாமல் இருப்பது. அடுத்து நம்ம பார்க்கும்போது இலக்கு என்ன என்பதை தெரிந்திருத்தது. அதாவது ஒரு சில ஆட்டுக்குட்டிகள் அவள் மூலமா வந்துச்சு. இப்ப ஒரு சரியான பாதையில போகாம, அதாவது அந்த பூரணத்தை நோக்கிய அந்த சரியான பாதையில போகாம வெவ்வேறு காரியங்கள் சிக்குனதுனால நம்ம மந்தை சரியா வரல. அதாவது நம்ம மந்தைகள் சரியான விதத்தில் வளர்ச்சி அடைய வைக்க முடியலங்கிற உணர்ந்து எது சரியான பாதை அப்படிங்கிறது தெரியாம ஆண்டவர்கிட்ட கேட்க, அப்போ லெக்கு தெரிஞ்சுட்டு என்ன கருத்துனா, இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் தான் இனி அடுத்து என்னத்தை அடைய வேண்டும் என்பது தெரியாமலே இருக்கிறார். அது என்றால் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறுவதுதான் நம்முடைய லெக்கு. இந்த லெக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் வரும். இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது, அதற்காக அவருடைய சுத்தத்தை செய்வது, அவருடைய கற்பனையில் கீழ்ப்படிவது, அவருக்கு ஊழியம் செய்வது, இதுதான் அந்த சரீரமாகிய சபையில நம்ம என்ன அவயமா இருக்கிறோமோ அந்த அவயமா இருந்து தேவன் எனக்கு என்ன ஊழியம் கொடுத்து அதெல்லாம் செய்யக்கூடியது. இது எல்லாம் உள்ளடக்கி இதனுடைய உச்சம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை போல மாறும். இந்த லெக்கையே அநேகர் அறியாமலே இருந்திருப்பாங்க. இவளுக்கு இந்த விசுவாசிக்கு தெரிஞ்ச இந்த ரூபவதி, நான் என் வாழ்க்கையில என் நேசராக இயேசு கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும், இது அவளுக்கு தெரிஞ்சது. அதை நோக்கி அதை எப்படியாவது என் வாழ்க்கையில நான் அவரை போல மாற வேண்டும். அது மாறாத போது என்னால் அப்படி மாற முடியலையே, என் ஆண்டவரை போல பரிசுத்தமும் கற்பும் அமைதியும் சாந்தமும் அன்பும் உடையவனாக என்னால மாற முடியலையே. அப்போ என் வாழ்க்கை என்ன பிரச்சனை? என்கிட்ட பிரச்சனையா, அல்லது நான் நம்புகிற சத்தியத்துல பிரச்சனையா? இப்படிங்கிறத யோசித்து அந்த லெக்கு சரியா இருந்தாதான் நம்ம அந்த திசையில வளரலைன்னா நம்ம சரியான பாதைக்கு போகல, நம்ம சரியான பாதைக்கு போகணும். அப்போ இந்த லெக்கு என்ன எப்படி தெரிந்திருப்பது முதல் வகை, அதான் முதல் வளர்ச்சி. அப்போ இந்த ஸ்ரீகளில் ரூபவதி என்று சொல்லும்போது அந்த ரூபவதி என்ற நிலையை அடைந்தவர்கள் தங்கள் வாழ்விலே லெக்கு என்ன என்பதை தெரிந்திருப்பார்கள். லெக்கு இல்லாம காற்றிலே அலைந்தோடுகிற மேகத்தை போல இங்கிட்டு ஒரு காத்தடிச்சா இங்கிட்டு போகிறது, இங்கிட்டு காத்தடிச்சா இங்கிட்டு போகிறது, அப்படி இல்லை. இதுதான் லெக்கு, இதுக்கான வழி இதுதான், இதுல நாம் போய்கிட்டே இருக்கு. இந்த வழி தெரியாம இவன் முதல்ல தடுமாறுறான். ஆனா லெக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். ஆனா அதை எப்படி அடைகிறதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு இருக்கும் போதுதான் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது நேசர் சொல்லுகிறார், மந்தையின் காலடிகளை பின்பற்றி மேய்ப்பர்களுடைய கூடாரங்களே போய்விடு. அந்த மேய்ப்பர்கள்னா தன் ஜீவனை வெளிப்படுத்துகிற, இன்னும் சொல்ல போனா இந்த சரீர தரிசனத்தை பற்றி தான் சொல்லுங்க. இந்த சரீர தரிசனத்துல கிறிஸ்துவின் ஜீவன் வெளியே வருகிறது. இந்த சரீர தரிசனத்திலே அந்த யாரு அந்த வாழ்க்கையில அப்படி இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சபையில ஆவிக்குரிய தரம் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஒவ்வொரு சபையில ஆவிக்குரிய தரம் என்ன இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போதுதான் இன்னைக்கு சரீர தரிசனத்துல ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சு ஏன் இது சரியானதுன்னு காமிச்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா, எல்லா ஆவிக்குரிய சபையிலும் ஜாதியிலிருந்து வெளிப்படவே முடியல. ஜாதிங்கிற ஒரு மிகப்பெரிய இது. அது நான் பிரதரன் சபையிலையும் நான் கேள்விப்பட்டுட்டேன். என்ன ஆண்டவர் நடத்தும் போது நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், உம்முடைய சத்தியத்துல இருக்கக்கூடிய உண்மையான சத்தியத்தில் நடக்கக்கூடிய ஒரு சபையில என்னை கொண்டு போய் சேர்க்கணும். நான் தப்பான சபையில தப்பான விசுவாசத்தை உடைய தப்பான சத்தியத்தை உடைய எந்த சபைக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு கேட்டபோது, புதிய எருசலேமை நான் சந்தித்தேன், சிபிஎம் சந்திச்சேன், மாரநாதாவை சந்திச்சிருக்கேன், ஏஜி சந்திச்சிருக்கேன், நான் சந்தித்த சபைகள் எல்லாம் இவ்வளவு. அதுக்கப்புறம் பிரதரனை சந்திச்சிருக்கிறேன். இந்த சபைகள்லாம் பார்க்கும்போது, அதாவது சத்தியத்தை ஒரு பக்கம் வைக்கும்போது வாழ்க்கையில நான் கண்டது, ஏன்னா நம்ம தமிழகத்துல இந்தியாவில் ஜாதிங்கிற அந்த வெறியிலிருந்து பற்றிலிருந்து முடியவே முடியாது. அதுல வெளியே வர்றது மிகப்பெரிய ஒரு அரிய சாதனைன்னு தான் சொல்லணும். அந்த ஜாதி உணர்வு இல்லாமல், ஜாதி வெறி இல்லாமல், ஜாதி பற்று இல்லாமல், ஜாதி என்ற உணர்வு இல்லாமல் மாறுவது என்பது உண்மையில அதுதான் ஒரு ஜெயம் கொண்டதுல ஒரு பெரிய இது. அந்த உணர்வு இல்லாமல் ஒரு விசுவாசி நான் ஆண்டவருக்குரியவன், எனக்கு எந்த ஜாதியும் கிடையாது, எந்த இது கிடையாது, எந்த பற்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையை ஒரு விசுவாசி அடைஞ்சிருப்பான் என்று சொன்னால், அப்போ அந்த கட்டத்தில் நான் பார்க்கும்போது இந்த எல்லா சபைகளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு சம்பவங்களை காமிச்சார். எல்லாரும் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சிபிஎம்ல ஜாதிக்கு முக்கியத்துவம்,
2 இன்சிடென்ட். ஒரு இன்சிடென்ட் சார், சார்லஸ் தெரியுங்களா? அவர் சென்னைக்கு போயிருந்தார். அவர் ஈபியில் வேலை பார்க்குறார். அவர் நேரடியாக சொன்னார். போகும்போது அங்கே உள்ள அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த சகோதரிகள்லாம் ரொம்ப வந்து கவனிக்கிறாங்க. அவரை நல்லா கவனிக்காங்க. இவர் கவர்மெண்ட் வேலை, ஈபியில் கவர்மெண்ட் வேலைன்னா நல்லா கவனிக்காங்க. இது அவரே சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு வாலிப பெண்ணையும் அப்படி நெருக்கமாக அவங்களே சொல்றாரு, நெருக்கமாக பழக விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பழக விட்டதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பிள்ளை வந்து அவரை விட்டு விலகுது. அது பழக விடுறதுன்னா ரொம்ப எனக்கு தப்பா நினைச்சிட்டாங்க. அவர் வந்தா டீ கொடுக்க வைக்கிறது, அதை உபசரிக்க வைக்கிறது, இந்த மாதிரி தான். மற்ற நீங்கள் கற்பனையை ரொம்ப தட்டி விட்டுறாரு. அங்கே அப்படியே சும்மா லைட்டாக அப்படி அந்த பிள்ளை மேலே இவருக்கு ஒரு பட்சமாக வந்து ஒரு மேரேஜுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி, அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ஒரு சிஸ்டர் வந்து அவங்கள்ட்ட கேட்காங்க, நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு அவர்கிட்ட கேட்க. அப்போ ஒரு தண்டி ஜாதி சொல்கிறாங்க. அது வந்து சரி ஒரு சமூகம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். பொண்ணு வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. பேக்வேர்டு கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டி. உடனே டக்குன்னு வந்து அந்த பிள்ளையை மறுபடியும் அவரோட ஒட்ட விடாமல் டக்குன்னு விளக்குறாங்க. இது முதல் இன்சிடென்ட். 2வது இன்சிடென்ட், சபைக்குள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட அந்த முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க. இது என் எதனால நான் வந்து ஏன் இந்த சரீர தரிசனம் மேன்மையானது அப்படின்னு சொல்லி என்ன ஆண்டவர் இங்கே இருக்க வச்சாருக்கிறதுக்காக இதை சொல்றேன். மற்றபடி எந்த சபையை கீழ் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்துக்கு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் காமிப்பார், இதுதான் என்னுடைய இது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த தரிசனத்துல இவ்வளவு உறுதியாகவும் இதுக்காக நான் ஓடுறது இதுக்காக தான். ஆரம்ப காலகட்டத்தில் என்னை கர்த்தர் ஒவ்வொரு சபையை பற்றி காமிச்சு இது பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு முழு நேர ஊழியக்காரர் முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வாலிய பையனும் ஒரு பொண்ணும் அவங்களுக்குள்ள பழக்கமாகி அந்த பெண் கர்ப்பவதி ஆகிட்டாங்க. அந்த சபையார் என்ன செஞ்சிருக்கணும், அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கோம். பட் திருமணம் செய்ய முடியாதுங்கிறது பொண்ணு தாழ்த்தப்பட்ட சமூகம், அதே போல் பையன் வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டி. அந்த சபையை பிரித்து வச்சுட்டு அந்த பிள்ளைகளை பிரித்து வச்சுட்டு அவங்கள, அதாவது விசேஷமாக பையனை காப்பாற்றுறதுக்காக பையனை அதே ஜாதியில் பொண்ணு கல்யாணம் கட்ட வச்சு ஆனால் ஊழியத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. பட் ஆனால் அந்த ஜாதியை மெயின்டைன் பண்ணாங்க. பிரதரன் அசம்பிளியிலிருந்து நான் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதரன் விசுவாசி அமிர்தராஜ் பிரதர். அவரு எனக்கு அப்போ கல்யாணம் ஆகல. ஆனால் தற்செயல வர உங்க சபையில் அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெயரை சொல்லி, இந்த ஜாதியில பையன் இருக்கா, எங்க சபையில பொண்ணுக்கு தேவை, குறிப்பிட்ட ஜாதி அந்த ஜாதி பேரை சொல்லி இந்த ஜாதி பொண்ணு இந்த ஜாதி பையன் இருக்கானா அப்படின்னு கேட்காரு. அப்படின்னு சிரிச்சுட்டே என்ன நான் என்ன ஆச்சரியம். ஏன்னா அது வரைக்கும் நான் வந்து இவங்கெல்லாம் இவர் பிரதன் வந்து வசனத்தை கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைப்பிருக்கேன். நிறைய பேர் ஜாதியை மீறி இருந்தாலும் இன்றைய காலகட்டம் அது. ஆனால் அந்த காலகட்டத்திலையும் இப்படி நான் நிறைய இடங்கள்ல இந்த ஜாதிகள் அல்லது மீறி அந்த சபைகள் மீளவே இல்லை. முதல்ல வந்து ஜாதியில வெவ்வேறு ஜாதிகள்ல நிறைய திருமணம் செய்து இருந்தது இந்த சரீர தரிசனத்துல தான் நிறைய பார்த்தேன். இது இந்த சரீர தரிசனம் மெட்ராஸ்ல நான் அறியறதுக்கு முன்னாடி சகோதரர் சூர்யா அவரு நீ ரட்சிக்கப்பட்டவனா நீ ஜாதி பார்க்க கூடாதுன்னு இந்த தரிசனத்துல இருந்து அவர் தெளிவா உறுதியாக உரைத்தார். சென்னையில பார்க்கும்போது முதல்ல இப்ப எப்படி தெரியல, என்னுடைய சகோதரிய குடும்பத்துல 13 ஜாதிகள். இதுல இவங்களுடைய இது வந்து ஃபார்வர்ட் காஸ்ட், அதாவது எஃப்சி சிஸ்டருடைய தகப்பனார் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட். பட் ஆனா அவங்க தாத்தா தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஜாதி பார்க்கல. இந்த பிள்ளைகள்ல நிறைய பேர் எந்த ஜாதியும் பார்க்காம எல்லாம். இது இந்த குடும்பத்துல மட்டும் இல்லை, ஜோஷமால நிறைய இதுல எந்த ஜாதி வித்தியாசமும் இல்லாம எல்லாருமே மாறி மாறி எடுத்து அது ஒரு விதத்துல. அப்போ இதுதான் அப்போ உண்மையாகவே ஒரு தேவனுடைய சபை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் அது மேற்கொண்டிருக்கணும். அப்படி மேற்கொண்டது. அதே போலதான் ஜோஷமாலதான் எல்லாருக்கும் பந்தி போட்டு எல்லாருக்கும் சமூகம், எல்லாரும் ஒன்று போல உட்கார்ந்து சாப்பிடுறோம். இந்த நடைமுறைகள் எல்லாம் நம்ம எந்த விதமான வித்தியாசங்கள் இல்லாமல் ஒன்று போல
எல்லாரும். இது ட்ரெஸ்ல மட்டும் கிடையாது, உண்மையிலேயே ஜாதி பார்க்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஜெயசம்பளம் வரதட்சணை கேட்க மாட்டாங்க. ஆனால் அது வேற மாதிரி அதை இது பண்ணிக்கிடுவாங்கனாலும், பட் உண்மையிலே அதை கேட்கவே மாட்டாங்க, கொடுக்கறதே கிடையாது. தூத்துக்குடியில இந்த பழக்கம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஜெயசம்பளம் நம்ம சபை சார்ந்து இன்றைய வரைக்கும் வேற எந்த சபையிலையும் பொண்ணுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்கக்கூடாது. சென்னையில் பொறுத்த மட்டும், மற்றபடி வேற எங்கேயும் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தூத்துக்குடியிலலாம் நமக்கு பரவலாக எப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்குது, அதை பேசுகிறாங்க. அப்படிலாம் பேசவே கூடாது. என்ன கொடுப்ப ஏது கொடுப்பெல்லாம் கேட்கவே கூடாது. அப்படின்னா அது மீளன்னு அர்த்தம். சபை அது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொன்னால் இந்த மாதிரி சமூக காரியங்கள் அநீதிகள்ல இருந்து அது விடுதலை அடையணும். சபையில எந்த வரதட்சணையும் வாங்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாது. இப்போ இவ்விதமான விதமான காரியங்கள்லாம் இருக்கு. இதை நம்ம இந்த சபையில நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது லெக்கு என்ன என்றால் அது இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபமடைந்து அந்த இருக்கு. அதுக்கப்புறம் கர்த்தருக்காக, அதாவது அவள் என்ன செய்கிறாள், மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் அவள் கர்த்தருக்காகவே வாழ்கிறாள். அதாவது ஆத்தும நேசர்கிட்ட போய் சேரணும், அவருடைய பக்கத்துக்குள்ளே போயிடணும், அவருக்காக அவரை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த அவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில அவள் வந்துவிட்டாள். இந்த 5 குணாதிசயங்கள் தான் அவளை ரூபவதி என்ற நிலைமைக்கு அழைத்து செல்கிறது. அப்போ இந்த ரூபவதி என்ற நிலையை அடைவதற்கு நம்ம முதல்ல ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விசுவாசியா இருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நாம் இந்த ரூபவதி என்ற நிலையை அடையும். இதற்கு அடுத்து பூரண ரூபவதி என்ற நிலையை நாம் அடுத்த கட்டத்துக்கு அடையும். அப்போ தொடர்ந்து நாம் இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் ஒவ்வொரு வசனங்களிலும் ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருப்பதை நான் பார்க்கத்தான் செய்கிறேன். இன்னும் இந்த 2-3 வசனத்துக்குள்ள இன்னும் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும், நேரம் ஆயிடுச்சு. அதனால் இதோட நாம் முடித்துக்கொள்வோம். அப்போ ஸ்திரீகளில் ரூபவதியாக நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் அடுத்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் ரூபவதி என்ற ஸ்டேஜை நாம் அடைய வேண்டும். அந்த ஸ்டேஜினுடைய அடையாளங்களை, சில அடையாளங்கள் நாம் இதில் பார்த்திருக்கிறோம். இந்த அடையாளங்கள்னா இந்த குணங்கள், இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.